விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم تبدل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إن هذا إلا خلق الأولين قال النبي صلى الله عليه وسلم கருவில் இருக்கும் குழந்தைக்கும் கரும்பார் இருக்கும் தேரிக்கும் முழுவளிக்க கூடியவனான அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஒருத்து உண்டாகட்டுமாக. இன்னும் தகரமாக இருந்த மனிதர்களை தங்கமாக ஆக்கி சென்ற எம்பெருமானார் ரசூலே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டியமுனையை நிறுத்தினாலும் ஈமானை விடமாட்டோம் என்று சொன்ன உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தவா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கூறுகின்ற நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு இந்த போட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உயர்வு தரும் ஒழுக்கம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நிலம், நீர், காற்று இந்த மூன்றும் எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது அவசியம். சஹாபாக்கள் தனது வாழ்க்கையை ஒழுக்கமான முறையில் அமைத்துக் கொண்டார்கள். பெருமானாரிடத்தில் மட்டும் ஒழுக்கமாக இல்லாமல் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒழுக்கமாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டார்கள். அதனின் காரணமாகத்தான் இன்றளவிற்கும் எல்லா இடங்களிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும், எல்லா மதரசாக்களிலும் அவர்களை பற்றி புகழப்படுகிறார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, நாளை அல்ல, தொடர்ந்து கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை பற்றி பேசப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையை ஒழுக்கமான முறையில் அமைத்துக் கொண்டார்கள். இன்றைக்குள்ள மனிதர்களின் மத்தியில் ஒழுக்கம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் சமூகத்தால் பெரியவராக இருக்கிறார்கள், பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள், பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. அதனின் காரணமாக இந்த சமுதாயத்தால் அவர்கள் ஒழுக்கப்படுகிறார்கள். இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ கல்வி கூடங்கள், எவ்வளவோ கல்விகள் வந்து விட்டது. அந்த கல்வி கூடங்களில் எல்லாம் நம்மளை சேர்க்காமல் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் நம்மளை இந்த மதரசாவில் சேர்த்து விடுகிறார்கள். எதற்காக சேர்க்கிறார்கள்? தன்னுடைய மகனுக்கு கல்வி மட்டும் இருந்தால் போதாது, கல்வியுடன் சேர்ந்து ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அவன் இஸ்லாம் கூறும்படி வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நம்முடைய மதரசாக்களை சேர்த்து விடுகிறார்கள். கல்வியும் ஒழுக்கம் வெவ்வேறு அல்ல. கல்வியையும் ஒழுக்கமையும் பிரிக்க முடியாது. அரபியில் அழகாக ஒரு பழமொழி சொல்லி காட்டுவார்கள், மன்னா அதபலகு வலா இல்மலகு. யார் ஒரு மனிதனிடத்தில் ஒழுக்கம் என்பது இல்லையோ அவனிடத்தில் கல்வி என்பது இருக்காது, அவனிடத்தில் கல்வி என்பது இருக்காது. ஆனால் இன்றைக்குள்ள மனிதர்கள் எவ்வளவோ படிக்கிறார்கள், நிறைய படிக்கிறார்கள். பெயருக்கு பின்பாக எவ்வளவோ பட்டங்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். BA MA என்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளவோ பட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரோட்டில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. நீ படிச்சிருக்கியா, நீ பட்டதாரியா, வாழ்க்கையில் ஒழுக்கமான முறையில் நடந்துக்கொள். இந்த சமுதாயம் அதைதான் இடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த சமுதாயம் அதைதான் இடத்தில் எதிர்பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் அதன்படி அமல் செய்தார்கள். அதன் காரணமாக வாழ்க்கையில் வெற்றியை கண்டார்கள். எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் தான், அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 33 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 33 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய தாயிடத்தில் சொல்லுகிறார்கள், நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார்கள். அவர்களோட தாய் அவர்கள் அழித்து விட்டார்கள். 33 வயதில் அவர்களை தாய் அவர்கள் அழித்து விட்டார்கள். பச்சிலம் குழந்தையை போல், சிறு குழந்தையை போல் பெருமானிடத்தில் ஓடுகிறார்கள்.
பெருமானாரிடத்தில் ஓடுகிறார்கள். பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அபூ பக்கர், யா அபூ ஹுரைராவே, யா அபூ ஹுரைராவே, நீங்கள் எதற்காக அழைகிறீர்கள்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக என்னுடைய தாய் என்னை அடித்து விட்டான். 33 வயது தன்னுடைய தாயை எந்த ஒரு இயேசுவும் செய்யவில்லை, அடிக்கவில்லை. பெருமானார் இடத்தில் சொல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்பொழுது சஹாபாக்கள் தனது வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருந்திருப்பார்கள். இந்த இஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கமாக முறையில் இருப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. செருப்பளவதில் கூட ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தலையை சீவதில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பிறரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஏன் நம் உடுத்தக்கூடிய உடையில் கூட எப்படி உடுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் அருள்மறையான் திருக்குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். இன் ஹாதா இல்லா குர்ஆனின் இன் ஹாதா இல்லா இன்ஹாதா இல்லா குல்குல் அவ்வலின். இந்த ஒழுக்கம் உங்களுடைய முன்னோர்களினுடைய வழிமுறையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அக்ரிமுகு வ அவுலாதுக்கும் வஹ்சனு அதபுக்கும். உங்களுடைய குழந்தைக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், இன்னும் நல்ல முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படியே மாற்றம். யாரிடத்தில் ஒழுக்கமாக இருப்பது என்று தெரியவில்லை. நம்முடைய தாயிலே சொன்னா வேலை சொன்னா அடித்தார்கள் என்றால் நம்முடைய தாயை திரும்பி அடிக்கிறோம். யாரிடத்தில் ஒழுக்கமாக இருப்பது? நம்முடைய தாயிடத்தில் ஒழுக்கமாக இருக்கிறோமா? நம்ம தந்தையிடத்தில் ஒழுக்கமாக இருக்கிறோமா? நம்முடைய ஆசிரியரிடத்தில் ஒழுக்கமாக இருக்கிறோமா? உதாரணமாக நம் உஸ்தாதுமார்களை எடுத்துக் கொள்ளுவோம். அவர்கள் ஓதக்கூடிய காலங்களில் ஒழுக்கமாகவும் பணிவாகவும் நடந்து கொண்ட காரணத்தால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையை கபூல் செய்து கொள்வானாக. படிக்கக்கூடிய புத்தகங்களிடத்தில் ஒழுக்கம் கொடுப்பதில்லை, நம் ஓதக்கூடிய கிதாபுகளை ஒழுக்கம் கொடுப்பதில்லை. யாரிடத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது? எனவே வாழக்கூடிய காலங்களில் ஒழுக்கமாக இருப்பதற்கு வல்லல்லாஹ் ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.